அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலை என்ன என்று நாம் இந்த நாளில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, நாம் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போற ஒரு கூட்டம் இல்லை. சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை மற்ற காலங்களிலே ஒரு சர்ச்சுக்கு சும்மா போயிட்டு அப்படி வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு நாளைக்கு மரணம் என்பது, ஒரு நாள் பிறப்பு, ஒரு நாள் மரிப்பு என்று ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தேவன் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், நமக்கு அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய மகனோடு சேர்த்து நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எது நிமித்தம் நீங்களும் நானும் அவரோடு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையை கூறிய நேமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. உங்களுக்காக, புறஜாதிகளாக நமக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் நியமித்திருக்கிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கு, இறைவனின் கிருபையை உங்களுக்கு கொண்டு வரும் பொறுப்பான வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இறைவனுடைய கிருபையை உங்களிடத்தில் கொண்டு வரும்படி எனக்கு பொறுப்பான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன அது பொறுப்பான வேலை என்று சொல்லுகிறார். அந்த வேலை என்ன? இதுல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 3:3, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். பாருங்க, உடன் சுதந்திரவாளிகளுமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கும்படி இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு, அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உரியவர்கள் இன்னைக்கு புறஜாதியா இருக்கிற நீங்களும் நானும் தான். அப்போ தேவன் நம்மை உடன் சுதந்திரவாளியாய் அப்படின்னா அவருடைய சொத்துக்கு உரிமையாளர்களாய் நம்மை தேவன் அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு, அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி, அவருடைய ஆவியை கொடுத்து தேவனிடத்தில் நம்மை சேர்த்து, இப்பொழுது நம் உடன் சுதந்திரவாளியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறியும் போது நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை, அந்த மனநிலை எப்படி இருக்கும், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஒரு துண்டு அப்பத்துக்காகவோ, பிரெட் பீஸுக்காகவோ, பன்னு பீஸுக்காகவோ அவன் எங்கன்னா போயிட்டு பிச்சை எடுப்பானா? ஐயோ, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, யாருன்னா பிச்சை போட்டு போங்க, கொஞ்சம் கொடுங்க, பார்த்து கொடுங்க, இப்படி எதனா சொல்லுவானா? இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும், எங்க அப்பா அவருடைய சொத்துக்கு நான் உரிமையாளனா இருக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்கிற சொத்துக்கே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை மனநிலையை அவன் எப்படி வைத்துக் கொள்கிறான்.
அவனும் அவங்க அப்பா மாதிரி பேசுவான், அப்பா மாதிரி வாழ்வான், அப்பா மாதிரி உடுத்துவான். அவனும் தன்னுடைய அப்பாவினுடைய சொத்துக்கு அவன் உரிமையாளனாய் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்க நாம் என்னங்க வெளிப்படுத்தி காட்டுறோம்? இன்னைக்கு ஒருத்தர் நம்ம பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய நடக்கை இருக்கிறது. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த சத்தியத்தினுடைய அறிவை நாம் இழந்து போயிட்டோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரான தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் சாப்பிடுகிற முன்னணியை அறியும், என் ஜனமோ என்னை அறியாமலும் என்னை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, அவர் சொல்றாரு, அவர்கள் தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நொதிக்கிற ரணத்தை போல் இருக்கிறார்கள், சீல் பிதுக்காத ஒரு புண்ணை போல் இருக்கிறார்கள். வேதனை, அவ்வளோ விதமான வேதனைகள் நிரம்பி இருக்கிறது. நீங்க ஒரு கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனைனா, அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறார்கள். பவுல் சொல்றாரு, நான் உங்கள் பொருட்டு உங்களுக்காக பொறுப்பான வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு பொறுப்பான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த பொறுப்போ, நீங்கள் கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரவாளிகள் என்று இந்த ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. தேவ பிள்ளையே, இந்த நேரத்திலே இந்த வசனம் உங்களோடு பேசட்டும். நீங்க இந்த வார்த்தைக்கு இடம் கொடுங்க. நம் சாதாரண நாட்களில் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்றார், இது புறஜாதிகளுக்கு நான் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்று. பார்த்தீங்களா, இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ளும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய மனநிலை மாற்றப்படும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.